இல்லை, அப்போ முதல்ல போலீஸ் அவரை பிடிச்சி உள்ள போடணும். இது சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட். ஒரு குற்றம், ஒரு விவகாரம் தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு டியூட்டி முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி அரெஸ்டட் இஸ் மிஸ்டர் அண்ணாமலை. இந்த போலீஸ் ஏன் செய்யல? அவர் ஒரு ஐபிஎஸ்ன்றதுனால இவங்க சும்மா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியும்னு சொல்கிற ஒரு ஆளை தூக்கி உள்ளே போட்டு விசாரிக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் விசாரணையாவது உள்ளே வச்சு கேட்கணுமா இல்லையா? வரட்டும். அவர் அவர் சொல்கிறான்னு சொல்லுவார். பெரியாரை பற்றி சொல்கிறேன் சொன்னாரா உங்களுக்கெல்லாம்? இதுவரையில் சொல்லியிருக்காரா? உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்துக்கிட்டான்னு சொன்ன யோகியம் தானே அவர். அதே மாதிரி தான் அவர் சொல்கிற எல்லாமே இருக்கும். அதனால் அண்ணாமலைக்கு தெரிந்ததை நான் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா, இருக்கிற உண்மையான போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருந்தா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா, அவருக்கு துப்பு இருந்தால் உடனடியாக அதை உரிய அதிகாரிகளும் முதல்ல சொல்லியிருக்கணும். இவ்வளோ நாள் சப்ரஸ் பண்ணுறது பெரிய குற்றம். நான் ஒன்று கூட சொல்லுவேன், அவர் அக்யூஸ்டை ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போகிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறாருன்ற சந்தேகம்லாம் வருது. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் என்னங்க, முதல்ல தெரிஞ்ச ஒன்று போய் கொடுக்குறது தானேங்க. இவர் தெரிஞ்சே ஒன்றை வச்சுட்ருக்காரு. சொல்லட்டும், சந்தியில் தூக்கி போடட்டும். இப்போ எடப்பாடி சொன்ன உடனே எல்லோரும் பேரோடு சொல்லட்டும்ல, அதே மாதிரி அண்ணாமலை சொன்னால் அதுக்கும் பதில் சொல்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இவங்க முதல்ல யார் இந்த சாரை கண்டுபிடிக்கலையா? சாரை கண்டுபிடின்னு சொன்னால் பத்திரிகையாளரை போய் கூப்பிட்டுருக்காங்க. 4, 5, 6 பேருக்கே கூப்பிட்டுருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் 4 பேரோ 5 பேரோ கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு மக்கள் கேட்குதானா? அதிரடியாக சொல்கிறேன்னா, ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குண்ணா, நான் வெளியிடாமல் இருக்கேன். ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் ரெக்கார்டு எங்கிட்ட இருக்கு, எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஞானசேகரன் 23 டிசம்பர் யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு. 24 யார்கிட்ட பேசினா எங்கிட்ட இருக்கு. அதிலே சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவங்க எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது. ஒரு வேலையை நான் செய்ய முடியாது. யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க. சிடிஆர் எப்படி எடுத்தீங்க? சட்டத்துக்கு புறம்பாத்தான் எடுத்தங்க ஐயா. உண்மைக்காக எடுத்தேன். எனக்கு சிடிஆர் எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. என் கையில் சிடிஆர் இருக்கு. ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு 1 வருஷம் என் கையில் இருக்கு. யார்கிட்ட பேசினா, எத்தனை முறை பேசினா, 23ஆம் தேதி குற்றம் செய்த பிறகு யார்கிட்ட பேசினா, ஏன்னா 25ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் போடுறோம். அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன். பொறுமை காட்கின்றேன். நீ அந்த வேலையை செய்யறான்னு நான் பார்க்குறேன். எஸ்ஐடி அந்த வேலையை செய்தா, நீங்க அந்த வேலை இந்த மாதிரி நீங்க அப்படியே ஒரு பத்திரிகை நண்பர்களை இழுத்து அவங்க செல்போனை, பத்திரிகை நண்பர்கள்னா நான் எப்படி சிடிஆரை வாங்கணும் அது மாதிரி தான் நீங்களும் எஃப்ஐஆரை வாங்கினீங்க. அப்படித்தான். அது உங்களுடைய தர்மம். என் தர்மம். ஏன்னா ஆளுங்கட்சி நீங்க இல்லை, அதிகாரம் உங்க கையில் இல்லை. ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு எஃப்ஐஆர் எப்படி கிடைக்கும்? அது லீக்கான எஃப்ஐஆர் சுற்றி பத்திரிகை நண்பர்களுக்கு வரும். அப்பதான் பத்திரிகை நண்பர்கள் செய்தி போட முடியும். இன்னைக்கு லீக்கான எஃப்ஐஆர் எப்படி பத்திரிகையாளர் செல்போனுக்கு வந்துச்சுன்னா லீக் பண்ணவன் யாரு? இன்னைக்கு கேள்வி லீக் பண்ணவன் யாருங்கிறதான் கேள்வி. இல்லை காவல்துறை ரைட்டரை கூப்பிட்டுருக்குறோம், அந்த ஆய்வாளரை போயிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஎஸ்பி அந்த கேஸ்லேருந்து நான் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி வெளியே போயிருக்கிறேன். அவரை பிடிங்கன்னா நீ லீக்கான என் செல்ஃபோன்லேயும் தான் லீக்கான எஃப்ஐஆர் இருக்குது, என்னையும் கூப்பிடு. அந்த எஃப்ஐஆரை படிச்சுட்டு தான் நான் பேசினேன். எனக்கு அனுப்பிச்சது யாரு? எனக்கும் லீக் ஆகி போனால் எனக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்து தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அதை பார்த்து தாங்க பேச முடியும். எஃப்ஐஆரை படிக்காமல் நான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியுமா? அதனால் மறுபடியும் இந்த எஸ்ஐடி அதிகாரிகள் மாநில அரசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். இப்படித்தான் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கும் சிடிஆரை வெளியிட தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு 23ஆம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம். 24ஆம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் ஏன் டிலே ஆச்சு? அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும். ஆனா நீங்க வேலை செஞ்சு யார் அந்த சாரை பிடிங்க. காவல்துறை வேலையை நானும், காவல்துறை வேலையை பத்திரிகை நண்பர்களும் செய்யும். அதனால பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவங்கள மிரட்டி செல்போனை கொடுத்துட்டு போ, நீ டெலீட் பண்ணியிருந்தா கூட நான் சாஃப்ட்வேரில் போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் எடுப்பேன். ஆனால் பத்திரிகையாளர் உள்ள செல்ஃபோனில் லீக்கான எஃப்ஐஆர் இருந்தால் உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் பாராட்டுறேன். ஒரு பத்திரிகையாளர் செல்ஃபோனில்
நாளைக்கு எஸ்ஐடி வந்து இல்லை லீக்கான செல்போனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா தயவு செஞ்சு முதலமைச்சர் அவர்களே அந்த பத்திரிகை நண்பரை அழைச்சி ஒரு பாராட்டு பத்திரம் கொடுங்க. ஏன்னா பத்திரிகையாளர் தன்னுடைய வேலையை கரெக்டாக செஞ்சிருக்காருன்னு அர்த்தம். பத்திரிகையாளர் செல்போனில் அது இல்லைன்னா தான் பத்திரிகையாளர் தன் வேலையை சரியாக செய்யவில்லை அர்த்தம். எப்படி நியூஸ் கொடுப்பீங்க வெளியே? ஆளுங்கட்சி எல்லாத்தையும் அறக்குறீங்க. நியூஸ் கொடுக்கக்கூடாது, வெளியே பேசினா கைது பண்ணுவேன், எஃப்ஐஆர் போடுவேன். எஃப்ஐஆர் லீக் பண்ணது ஒரு பத்திரிகையாளர். பிரச்சனை லீக் ஆனது யாருன்னு தான் கேட்குறோம். அதே லீக்கான எஃப்ஐஆர் எனக்கு வந்துச்சு, நான் யாருக்கு அனுப்பல, படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறேன். எப்படியாவது லீக் பண்ணீங்க, ஏன் இவ்வளவு விரசமா எழுதியிருக்கிறீங்க, ஏன் விக்டிம் ஷேமிங் பண்றீங்க, எனக்கு வராமல் எப்படி சொல்லுவேன்? ஆனால் இந்த கேஸை இதெல்லாம் விட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கறது வெக்கக்கேடு. அதனால் இந்த விஷயத்தில் பத்திரிகையாளர்களோடு முழுமையாக நாங்கள் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை ஹராஸ் பண்ணாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்கள் அட்வொகேட் உங்களுக்கு ஆஜராவாங்க, கட்சி சார்பு இல்லாமல். சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த செலவையும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, உங்களுக்கு எந்த சித்தாந்தம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி, ஆனால் பத்திரிகையாளர் என்கின்ற ஒரே வார்த்தைக்காக உங்களுக்கு லீகல் சப்போர்ட்டை நாங்கள் பண்ணுறோம். எப்படி உங்களை பிடிச்சி உள்ளே போடுவாங்கன்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் அடுத்த கேள்விக்கு, ஆனால் சிடிஆர் எப்போ வெளியிடுவீங்கன்னு கேட்பீங்க. வெளியிடத்தான் போகிறேன். நான் சிடிஆரை செக் பண்ணுறேன், வந்தவங்க சரியா கரெக்டான நம்பரா. அதனால் என் கையில் சிடிஆர் இருக்குது. ஒருவேளை எஸ்ஐடி அந்த வேலையை செய்யலினா நான் சிடிஆரை வெளியிட வேண்டிய கட்டாயம் எனக்கு நிச்சயமாக இருக்குது. நான் செய்யத்தான் போகிறேன். நானும் பொறுமையாக காத்திருக்கேன், அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன். அதையெல்லாம் விட்டுட்டு கேஸை டைவர்ட் பண்ணி எங்கெங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கேஸ் லாஜிக்கல் எண்டுக்கே போகல, சைடில் எங்கேயோ வண்டி ஓடிட்டுருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகாத முதலமைச்சர் வல்லாளப்பட்டிக்கு வந்த பொழுதே தெரிஞ்சது எங்கே அரசியல் இருக்கிறது என்பதை முழுமையாக நான் புரிந்து கொண்டேன். மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது வல்லாளப்பட்டிக்கு வராத முதலமைச்சர், 18 கிலோமீட்டர் 1 லட்சம் பேர் நடந்த பொழுது வராத முதலமைச்சர், எல்லாம் முடிஞ்சு அவசரமாக குடியரசு தினம் காலையில கொடியேற்றிட்டு அவசரமா ஓடி வர்றாரு. ஏன் அவரை முந்து யாரும் வந்துடக்கூடாது, நம்ம வர வேண்டும் என்று. அம்பலக்கார ஐயாவுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை எது நீங்க கேள்வி கேட்கறதுன்னு நான் சொல்றேன். ஐயா தப்பா நினைச்சக்கூடாது. அதிலே வேகம் காட்டிய முதலமைச்சர் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஏன் வேகம் காட்ட மாட்டீங்க? இது முழுசா உங்க ஸ்டேட், உங்க வழக்கு, நீங்க தான் சிஎம். இதுல அந்த வேகத்தை காட்டுங்களேன். கட்சியை விட்டு ஞானசேகரன் இன்னும் சஸ்பெண்ட் பண்ண. அதனால தயவு செஞ்சு இந்த மீடியா ட்ரையல், மீடியா ஹராஸ்மெண்ட் பண்ணாதீங்க என்பதை தாழ்மையோடு மறுபடியும் கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு இன்னைக்கு நிகழ்வு, அதன் பிறகு காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி, இந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய பத்திரிகை செய்தி தான் பெரிய நகைப்பை ஏற்படுது. இதுவரை காவல்துறை கொடுத்த எல்லா பத்திரிகை செய்தியும் உங்க முன்னாடி நான் சொல்றேன். கோயம்புத்தூர் சூசைட் பிளாஸ்ட், டிஜிபி பத்திரிகை செய்தி, இது சூசைட் பிளாஸ்ட் இல்லைங்க, சிலிண்டர் வெடிச்சது, ஒரு பால்ரஸ் கூட்ட தேவையில்லாம எங்கேயோ வந்துச்சு. டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார், அது முழுவதும் போய் என்ஐஏ சார்ஜ் ஷீட்ல தெரிஞ்சிருச்சு. அண்ணா நகர்ல பாலியல் வழக்கு, சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐடி போட்டிருக்காங்க, டிஜிபி அறிக்கை கொடுக்கிறார். இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா எதுவுமே பண்ணல, யாரையும் துன்புறுத்தல, எஸ்ஐடி முதல்ல கை வைக்கிறது இன்ஸ்பெக்டர் அம்மா. இன்னைக்கு ஈசிஆர்ல பெண்கள் கார்ல போறாங்க, கயவர்கள் 4 பேர் வண்டியை நிறுத்திட்டு அவ்வளவு அட்டூழியம் பண்றாங்க. அதற்கு காவல்துறை அறிக்கை கொடுக்குறாங்க, தப்பு பெண்கள் மேலதான், ஏன்னா அவங்க வண்டி போகும்போது அவங்க இடிச்சுட்டு நிக்காம போனாங்க. அந்த பசங்களுடைய பிஹேவியர், அவங்க நடந்து கொண்ட விதம் பார்த்தா எல்லோருக்குமே தெரியும் அது பாலியல் ரீதியான பிஹேவியரை தவிர வண்டி இடிச்சுட்டு வந்தாங்க, அதனால வண்டியை கொண்டே நிறுத்தல. அதனால எத்தனை முறை காவல்துறை பொய்யான அறிக்கை கொடுத்து எத்தனை முறை தங்களுடைய முகத்தில் அவர்களே கரி பூசி கொள்வார்கள். நான் உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். அதனால ஈசிஆர் நடந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறோம், பிடிச்சி உள்ள வைக்கிறோம், பெட்ரோல் வெஹிக்கிள் அதிகப்படுத்துறோம் நீங்க சொல்லுங்க, நாங்கெல்லாம் பாராட்டுறோம். அதை விட்டு ஒரு விஷயத்திலையும் பெண்களையே குற்றவாளிகள் ஆக்குறீங்க. அவங்க தப்பு பண்ணாங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு, லவ்வரோடு இருந்தாங்க, நாங்க என்ன பண்றது? எஃப்ஐஆர்ல அண்ணா யூனிவர்சிட்டி. அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, இந்த கேடுகட்ட செயலுக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை நீங்க துணை போகாதீங்கன்னு ஒரு காவல்துறை நண்பர்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு அதிகாரி அந்த போஸ்டிங்ல இருக்கணும், சென்னையில் டிசிபியா இருக்கணும், சென்னையில் கமிஷனரா இருக்கணும், இங்க சுத்திக்கிட்டு இருக்கணும், தாம்பரத்தில் கமிஷனரா இருக்கணும், யாரோ ஒரு அதிகாரி இந்த மாதிரி அறிக்கையை டைப் பண்ணி கொடுக்குறாங்க. அதே ஈசிஆர்ல என் வீடு இருக்கு, அதே ஈசிஆர்ல என் வீட்டில் பாரதிய ஜனதா கட்சி கொடியேற்றினாங்க. கரெக்டா? அந்த குற்றம் நடந்த இடத்துல இருந்து 500 மீட்டர்ல என் வீடு இருக்கு. என்ன வேகம்?
தாம்பரம் கமிஷனர் ஸ்பாட்ல எத்தனை பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணீங்க? 10 பேர். எத்தனை நாள் உள்ள வச்சிருந்தீங்க? 14 பேர். என்ன தப்பு பண்ணாங்க? ஓ, மாநில தலைவர் வீட்டுல பிஜேபி கொடியேற்றுறாங்க. அதே என்னுடைய வீட்டிலிருந்து அதே 500 மீட்டர் தூரத்துல இதே ஈசிஆர்ல இந்த பெண்கள் என்ன பண்ணீங்க? நாங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டோம், ஏன்னா திமுக கொடி இருக்கு, பெண்கள் தான் குற்றவாளிகள் நாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுவோம். ஒரு 2 நாள் பேசி பெண்களை அசிங்கப்படுத்துவோம். அந்த பெண்களே பயந்துக்குவாங்க. அவங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஐயா நாங்க தான் கார் அடிச்சோம் அந்த பெண்களையே சொல்ல வைப்பாங்க. அதான் திமுக ஸ்டைல். வெக்க கேடா இல்லையா? அதே 500 மீட்டர்ல கொடி ஏத்துறதுக்கு அவ்வளவு காட்டுனீங்க. கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனாரா? இதுக்கு முன்னாடி தாம்பரம் கமிஷனர் வீட்டுக்கு வந்தார்ல, அந்த கொடியை பிடிச்சிட்டு வாங்கடான்னு. அதிலே காட்டிய வேகம் ஈசிஆர்ல ஒரு பெண்ணின் மீது பாலியல் ரீதியாக ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாங்க? இதைத்தாங்க நான் ஆக்ரோஷமா கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? பெண்களுக்கு தப்பு நடந்திருக்குன்னு இந்திய அளவுல எல்லா சேனலும் டிபேட் வச்சு நீங்க நடத்துறாங்க. அப்படியே மாத்தி காரை இடிச்சிட்டாங்க. காரை இடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100க்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்ல முடியும். பெண்கள் ஓட்டிட்டு போற காரை குறுக்கால் நிறுத்தி ஆபாசமா பேசுவே தான் கார் நிற்கிறதா? அதனால் நானும் வெறுத்து போயிருக்கிறேன். பொய்யை சொல்றாங்க, பொய்யை திரும்ப திரும்ப சொல்றாங்க, சொன்ன பொய்யை உண்மையாக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய ஆட்சியினுடைய நிலை.